இங்க நம்ம ஹீரோ லவ் மேரேஜ் பண்ணி ஒய்ஃபோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ ஆன்லைன்ல ரம்மி விளையாடும் போது அதுல நிறைய பணம் ஜெயிக்கிறான். சோ இதனால பணத்து மேல இன்னும் ஆசைப்பட்டு அதை விடாம விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அதுல வந்து பணத்தை வச்சு ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒய்ஃபுமே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்காம நிறைய பணத்தை அந்த கேம்ல கட்டி ஒரு டைம் தோத்து போயிடுறான். சோ ஹீரோமை விட்டது எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கடன் வாங்கி அந்த பணத்தை கேம்ல போட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் மறுபடியும் தோத்து தான் போறான். ஹீரோ கம்பெனில போனை வச்சு விளையாண்டுட்டே இருக்கிறத பார்த்துட்டு மேனேஜருமே வேலையை விட்டு தூக்கிடுறாரு. சோ இப்ப இந்த பக்கம் ஹீரோக்கு பணம் கொடுத்தவங்களோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பணத்தை திருப்பி கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்து ஒய்ஃபு கிட்ட நம்ம ஓடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ போய் உங்க அப்பா அம்மா பாத்துட்டான்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். இப்ப ஹீரோ பிளான் போட்டு வச்ச மாதிரியே பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு குட்டி பொண்ணை கடத்திட்டு போறான். இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்டயுமே இது ஒரு கேம் தான் சொல்லி அந்த பொண்ணை சமாளிக்கிறான். அப்படியே அவங்க பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி 50 லட்ச ரூபாய் பணம் கேட்கவும் அவங்களும் ஒரு நாள் டைம் கேட்கறாங்க. இப்ப காலையில வணிஞ்சது ஹீரோமே அந்த குட்டி பொண்ணோட விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப காலிங் மேல அடிக்கிற சவுண்ட் கேட்டு போய் பாக்குறா. பார்த்தா ஒய்ஃப் வெளியே நிக்கிறா. உடனே ஹீரோ வேகமா அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு பெட்டியில அடைச்சு வச்சுட்டு கதவை ஓபன் பண்ணி விடுறான். இப்ப ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ஏன் திரும்ப வந்துட்டு கேட்கவும் எங்க அப்பா அம்மாக்கு இன்னும் கோவமே குறையலன்னு சொல்றா. ஒய்ஃப் குளிக்க போனதோ ஹீரோ வேகமா அந்த குட்டி பொண்ணை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல கட்டி போடுறான். சோ இப்ப நைட் ஆனது தூங்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃபுக்கு அழுகிற சவுண்ட் கேட்டு எந்திரிச்சு போய் பாக்குறா. அந்த குட்டி பொண்ணுமே பாத்துறா. ஹீரோமே கரெக்டா வந்து ஒய்ஃப் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா ஒய்ஃப் அதெல்லாம் கேட்காம போலீஸ்க்கு போன் பண்றேன்னு போயிடுறா. ஹீரோ அதை தடுக்கிறதுக்காக ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்ப கரெக்டா அங்க இருக்க ஒரு டேபிள் மேல தலைப்பட்டு ஸ்பாட்லயே இறந்துமே போயிடுறா. சோ இப்ப ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு Facebookல லைவ் போட்டு யாரும் ஆன்லைன் கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிடுறான். அந்த ஆன்லைன் கேம்னால அவங்க அப்பா அம்மா விழுந்து இந்த பிஞ்சு குழந்தையுமே அனாதையாயிருது.